வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பெரிய அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. மேஜர் அப்டேட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஓகே, இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, WWE பெஸ்ட் இன் த வேர்ல்டு யார்? பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு உடனே வாய்க்கு வந்துருச்சா அவர் பேர்? நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க, யார் இந்த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்ட்டு. கண்டிப்பாக இது தெரியும், எல்லா WWE ஃபேன்ஸும் கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும். நம்பர் ஒன் என்ன, ஜான் மாக்ஸ்லி பற்றி தான். ஜான் மாக்ஸ்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக, அதாவது ரோமன் ரெயின்ஸ் எப்போ ரிட்டர்ன் ஆனோம், அதோட கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா ஜான் மாக்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனார். ஆல் இன் ஒன்ன்ற பேப்பர் வியூவில் அங்கே வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து எதுக்காக திரும்பி வந்திருக்கேன்னா, எதை திருப்பி நான் இழந்தனோ அதை வந்து நான் திருப்பி எடுக்க போகிறேன், அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது கடைசியாக அவர் சாம்பியன்ஷிப் இழந்து தான் போயிருப்பார். தரமான கெட்டப்பில், ஸ்டோன் கோல்டு கெட்டப்பில் வருவார். வந்து திரும்பி நான் எதை இழந்தனோ அதை வந்து எடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கான இன்னைக்கு ஏஇடபிள்யூவில் அந்த டீஸ் தான், அந்த ஒரு பெரிய ஒரு பிராவல் தான் நடந்திருக்கு, பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம டேனியல் பிரைன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு மேட்ச், ஏஇடபிள்யூ மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டார். அகைன் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டார். ரிட்டைன் பண்ணக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான மூவ்மெண்ட் நடந்துச்சு. இது என்னன்னு தெரில, நான் ஏஇடபிள்யூ பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த மூவ்மெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அதை எடுத்துகிட்டு வராங்க, நம்ம ஏஇடபிள்யூ கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு. அங்கே வந்து டேனியல் பிரைன் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சடனாக அந்த கான்ட்ராக்டை மறைச்சி யார் நிற்கிறாங்கன்னா, சிசாரோ நிற்கிறாங்க. சிசாரோ அப்படி ஜாக் பெரி வந்து நிற்கிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு நடந்தவங்க அவங்க வந்து நிற்கிறாங்கன்னு சடனாக. அங்கே அதுக்கு முன்னாடி ஹெட்டாக யார் நிற்கிறாங்கன்னா, ஜான் மாக்ஸ்லி நிற்கிறாரு. என்னடா ஒன்றுமே புரியலையே, அதாவது ஜான் மாக்ஸ்லி சிசாரோ ஒரு டீமா இன்னும் புரியல எனக்கு சரியா. ஆனால் அவங்க 2 பேருமே மரணமாக நிற்கிற மூமெண்ட்டு அந்த வீடியோ நான் பார்த்தேன், வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வச்சிருக்க நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போயிடுவார், பயந்துக்கிட்டு பின்னாடியே போயிடுவார். ஜான் மாக்ஸ்லி அண்ட் சிசாரோ அண்ட் ஜாக் பெரி இவங்க எல்லாரும் சேர்ந்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் அந்த கருப்பு சட்டை போட்ட யாரும் தெரியல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டேனியல் பிரைனா ஜான் மாக்ஸ்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பார். நீ என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி அந்த மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தா, ஆனால் பல சடனாக அங்கே நடந்து ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டு. சிசாரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னமோ பேசுவார், அது வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் நல்லா பாருங்கள். சிசாரோ ஜான் மாக்ஸ்லி வந்து சிசாரோ தொடையில் தட்டுவார். அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். கவரை கொடுத்தோன்னே, அதாவது டேனியல் பிரைன் மூஞ்சியில் கவரை பொத்தி பிடிச்சி நெரிச்சு விட்ருவார். என்னடா பண்ணுறீங்க? அதாவது ஏஇடபிள்யூ செக்மெண்ட்லாம் ரொம்ப கொடூரமாக போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் என்னன்னா வீட்டை எரிச்சிட்டு உட்காந்துருக்கான், இன்னொருத்தர் என்னன்னா ஒருத்தனை ஆளே கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜான் மாக்ஸ்லி. இங்கே வந்து நம்ம கருப்பு சட்டை போட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு, டே அவனை விடுடா. ஜாக் பெரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஜான் மாக்ஸ்லி பார்த்தீங்கன்னா நீ சாவுடான்ட்டு கழுத்தை பிடிச்சி திரிக்கிட்டு இருப்பான். ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் கொலை தான் பண்ணுறீங்களா, நீங்கள் என்னது WWE செக்மெண்ட் தான் நடத்துறீங்களா, உண்மையிலே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஜான் மாக்ஸ்லி முகத்தை பார்த்தோன்னே. ஜான் மாக்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிரைனை அட்டாக் பண்ணிடுவார். அவர் வந்து சாம்பியன்ஷிப் வச்சிருக்காருல, அதை எடுத்துக்கிறதுக்காக இந்த ஒரு செக்மெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க ஏஇடபிள்யூ. அதாவது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அப்புறம் பின்னாடி இருக்க ஏஇடபிள்யூ டாக்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, டேனியல் பிரைன் வாசஸ் டிராகன் பிரைன் வாசஸ் ஜான் மாக்ஸ்லிக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கும். ஸோ ஓகே, அதுக்காக நான் வெயிட்டிங்லாம் இருக்கேன். நம்பர் டூ என்னன்னா, அமெரிக்கன் நைட்மார் கோடி ரோட் பற்றி தான். கோடி ரோடு இப்போதைக்கு யாரை நோக்கி ஃபீட் போகுதுன்னா, சோலோ சிக்வா கூட தான் ஃபீட் போய்கிட்டு இருக்கு. ஸ்டீல் கேஜ் மேட்ச், அதுவும் ஸ்மாக்டவுன் ப்ரீமியர் ஷோ யூஎஸ் நெட்வொர்க்கில். இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது, அதாவது இதுக்கப்புறம் கோடி ரோடுக்கு என்ன தான் நீங்கள் செக்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி புரியல. அதாவது என்ன, பேட் பிளட்டுக்கான ஒரு ஹைப் மேட்ச் அப்படி மாதிரி தான் ட்ரூ வர்சஸ் சிஎம்க்கு தான். அதுக்கப்புறம் பேட் பிளட்டில் கண்டிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் பண்ணுவார், அது கூட சீக்கிரம் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். ஆனால் கோடி மேட்ச் பண்ணி தான் நான் ஒன்றும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனுக்கு வச்சிருக்க கோடி பேட் பிளட்டில் மேட்ச் பண்ண என்னப்பா அப்படின்ற மாதிரி தான். அந்த பேட் பிளட் மேட்ச்சில் கோடியோட ஆப்போனண்ட் யார், இப்போதைக்கு அதுதான் இப்போதைக்கு பேச போகிறோம். பேட் பிளட் வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து சோலோ சிக்வா கூட தான் ஃபீட் பண்ண போகிறாரு. மேபி வேணால் இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். மேபி அகைன் வந்து கெவின் ஓன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி நம்ம கோடி வர்சஸ் கெவின் ஓன்ஸ்க்கான அகைன் ஒரு மேட்ச் பார்க்கலாம். அந்த சீல் கேஜ் மேட்ச்சில் அட்டாக் பண்ணலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. இல்லைனா கோடி அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி யூசோ சேர்ந்து ஒரு 3 vs 3க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பண்ணலாம். ரோமன் ரெயின்ஸ் கூட ஜாயின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஒரு சில மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. மேபி சர்வைவல் சீரிஸில் இன்னொரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் 5வது ஆள் கோடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் நடக்க அதிக பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த ஸ்மாக்டவுன் ப்ரீமியர் ஷோ நடந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாத்துக்குமே கிளியர் ஆயிரும் கோடியோட ஃபியூடு எதை நோக்கி போகுதுன்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் ராக்கு தான் நம்பர் 3 என்னன்னா, நம்ம ஃபைனல் பாஸ் ராக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருச்சு. அவர் எந்த டேட்டில் வர போகிறாரு, எந்த மந்தில் வர போகிறான்னு தெரிய வந்துருச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணும்போதே ஸோ ஓகே ராக் வர போகிறாரு. ராக் வந்துச்சுன்னா உண்மையில ஸ்மாக்டவுன் சரி அது வேறு லெவலாக இருக்கும். ராக் ஃபைனல் பாஸ் ராக் எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னா, அதோட பிடபிள்யூ ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு. அந்த பிடபிள்யூ ரிப்போர்ட் வந்து ஒரு சில எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாமே WWE அப்டேட் தான் போடுவாங்க கரெக்டாக.
ஷார்ட்டாக ராக் என்ன சொன்னால், ராக் அப்பியரிங் ஐகானிக் சூப்பர் ஸ்டார் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் 2 months, அதாவது 2-3 அதை இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டபிள்யூடபிள்யூல ரீசைனிங் பண்ணியிருக்காரு ராக்கு. அது எப்போனா டபிள்யூடபிள்யூல எப்போ உள்ளே வர போகிறாருன்னா, ஒன்லி 1 month இருக்கலாம், இல்லை 2 months இருக்கலாம், அதுக்குள்ளே 2 months முன்னாடி வந்துடுவார். இப்போ 1 month பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சொல்லிச்சு, 2ஆம் month பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேம் முடிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே ராக் உள்ள தான் வர போகிறாரு. வந்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார், கோடியை ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு போட்டிருக்காங்க. கோடி கூட சொல்லி பண்ண போகிறார், செக்மெண்ட் பண்ண போகிறான்னு போட்டிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். கோடி கூட ஃபீட் பண்ணி ராயல் நம்பர்லேயே மேட்ச் முடிச்சு ராக் ராயல் நம்பரை வின் அதாவது ராயல் நம்பரில் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டார்னா அவர் ரோட் டு ரெஸ்ல்மனியா போவார். ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ராயல் நம்பர் 2025 வின்னர் ஆகிட்டார்னா ரோமன் வர்சஸ் ராக்கு நடக்கும். அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்ஸ் சாம்பியனாகவும் மாறி எடுத்துருவார். டபிள்யூடபிள்யூல நியூ சாம்பியன் ஆயிடுவார் ரோமன் ரைம்ஸ். நம்பர் 4 ஜாக் ஆஃப் ஹார்டி பற்றி தான். டபிள்யூடபிள்யூ ஜாக் ஆஃப் ஹார்டியை பற்றி எதுக்காக பயந்தாங்களோ அந்த மூமெண்ட் தான் நடந்துச்சு. அதாவது சோலோ சிக்காவோட ஜாக் ஆஃப் ஹார்டி தான் பவர்னு இப்போதைக்கு புரிய வருது. ரோமன் ரைம்ஸ் வாசஸ் ஜாக் ஆஃப் ஹார்டிக்கான ஒரு மேட்ச் வந்து கிரவுண்ட் ஜோன்ஸில் நடக்குன்னு வர சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஜாக் ஆஃப் ஹார்டிக்கு ஒரு சிங்கிள் மேட்சஸ்லாம் நிறையா வந்து டபிள்யூடபிள்யூ ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதாவது நிறைய புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே இப்போதைக்கு கோடி வந்து ஒரு ஆஃபர் பண்ணிப்பார் ஜாக் ஆஃப் ஹார்டிட்ட, நீ வேணா கூட போது சோலோ சிக்கா பதிலாக அப்படின்னு ஜாக் ஆஃப் ஹார்டி வருவார். இப்போதைக்கு இதில் என்ன ரிப்போர்ட்டை சொல்லப்படுதுன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காங்க, ஜாக் ஆஃப் ஹார்டிக்கு ஃபியூச்சர் பிளான் வந்து டபிள்யூடபிள்யூ ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. அதுவும் சிங்கிள் மேட்சாக வச்சிருக்காங்களா. எப்படி இருந்தாலுமே சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்கு அப்புறம் ஒரு சில சூப்பர் ஸ்டார் வந்து போயிடுவாங்க. அதாவது நியூ பிளட் லைன் வின் பண்ணலைன்னா நியூ பிளட் லைன் வந்து பெரிய அடியாக தான் ஆகுது. ஆனால் ஜாக் ஆஃப் ஹார்டி வந்து இருப்பார். அவர் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஊலாஃபாலம் ஆலே வேறு ஸ்மாக் டவுனில் எடுத்திருப்பார். அதனால் பெரிய லெவலில் ஒரு ஹைப் ஏறிடுச்சு. எப்போ தான் ஜாக் ஆஃப் ஹார்டிக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க டபிள்யூடபிள்யூ. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். நம்பர் 5 என்னன்னா, நம்ம வின்ஸ் மேக்மேன் தான். டபிள்யூடபிள்யூன்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதே நம்ம வின்ஸால தான். இப்படி ஒரு தவிர வந்து நம்ம டபிள்யூடபிள்யூ உருவாக்கலைன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ரோமன் டைம்ஸ் பார்த்துருக்க முடியாது, ஜான் சினான்ற ஒரு கேரக்டர் பார்த்துருக்க முடியாது, நம்ம ட்ரைபிள் சீஃபு இந்த மாதிரி எந்த ஸ்டோரி லைனுமே பார்த்துருக்கே முடியாது. உங்களுக்கு தெரியும் டபிள்யூடபிள்யூ வந்து முன்னாடி 18+ கண்டென்ட்டாக இருந்துச்சு. இப்போ இவர் வந்து 2000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருமே பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டார். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவருக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த டாக்குமெண்ட்ரியில் யார் பேச போகிற இன்டர்வியூவில் இருப்பாங்கன்னா, ஹல்க் ஹோகன், சான் மைக்கேல் அண்ட் லிண்டா மெக்மேன், ஸ்டெப்னி மெக்மேன், பால் ஹிமன் அண்ட் பிரே ஹார்ட், கோடி ரூட் அண்ட் அண்டர்டேக்கர், இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், ராக், ஜான் சினா, ரோமன் ரைம்ஸ் எல்லாருமே இருக்க போகிறாங்க. லாஸ்ட் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை. அதோட ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் சேனலில். ஸோ ஓகே, டபிள்யூடபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸில் வரனால ஒரு சில சூப்பர் ஸ்டார் ரால் வந்து ஸ்மாக் டவுன் வர போகிறாங்க. அதில் வந்து ரோமன் ரைம்ஸ் அண்ட் கோடி ரூட்லாம் இருக்காங்க. ரோமன் ரைம்ஸ் திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு ராக்கு கண்டிப்பாக போக தான் போகிறார். அதுக்கு என்ன காரணம்னா, ரா நெட்ஃப்ளிக்ஸில் வரனால புதுசாக ஒரு கிரியேட்டிவாக கொண்டு வரணும். அதனால தான் லோகன் பால் எல்லா சூப்பர் ஸ்டாருமே ராவில் தான் போட்டு வச்சிருக்காங்க. ராவன் தனியாக தெரியும். ஆனால் ஸ்மாக் டவுன் ரிங் சைடில் என்னன்னா, ரா அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் January 1 அப்படின்னு போட்டிருக்கு. January 1 நடக்க போகிற ரால நெட்ஃப்ளிக்ஸில் தளத்தில் வரனால வேற ஒன்றும் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா வந்து ரியாலிட்டியாக தெரியும், அதாவது வேறு லெவலாக தெரியும். ஒரு கிரியேட்டிவ், அந்த லைட் ஷோஸ் ரியலாக நம்ம அங்கேருந்து டபிள்யூடபிள்யூ பார்க்குற மாதிரி தெரியும். அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து எல்லா சூப்பர் ஸ்டாரும் இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஸ்மாக் டவுன் எப்படி ஹைப்பில் இருக்கும், அதே மாதிரி ரால ஒவ்வொரு போரே அடிக்காமல் டபிள்யூடபிள்யூ ஏகப்பட்ட கிரியேட்டிவ் வந்து பண்ண போகிறாங்க. டபிள்யூடபிள்யூ ராவை வந்து ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. See you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது அப்டேட் வீடியோன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.